இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 32ஆம் அதிகாரம் 8ஆம் திருவசனம். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித சிக்மரிங்கன் நகர் புனித பிதேலீஸிடம் நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் இரக்கத்தை பெற்று தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். ஒரு வாக்கியத்தை நான் படிக்க நேரிட்டது. அது என்னவென்றால், டோன்ட் ஃபீல் பட் டீல் எவ்ரிதிங் வித் பிரேயர் என்பது. எதையுமே நினைத்து வருந்துவதிலோ அழுவதிலோ, என்னை புரிந்து கொள்ளவில்லையே, எனக்கு கீழ்ப்படியவில்லையே என்று சண்டை போடுவதிலோ எந்த நன்மையும் நடக்காது. அதற்கு பதில் உங்களை எது பாதிக்கின்றதோ அதை ஜெபத்தில் வையுங்கள், இயேசுவிடம் சமர்ப்பியுங்கள். டீல் இட் இன் பிரேயர். சரி, இன்றைய வசனம் கூறுவது என்ன? நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்கிறார். ஆம், ஜீசஸ் will teach us. Jesus will instruct us. Today he will do this. இன்றே உங்களிடம் இயேசு பேசுவார். இதை செய், அதை செய்யாதே என்று தூய ஆவியானவரின் மூலம் உணர்த்துவார். அவர் நமது பாவங்கள், அக்கிரமங்கள், பாடுகள், துக்கங்கள், வியாதிகள், பலவீனங்கள், சாபங்கள் அனைத்தையும் சிலுவையில் சுமந்து முடித்து விட்டார். நீங்கள் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்றும் உங்களுக்கு போதிப்பார். அவருக்குள் தாய், தந்தை, ஆசிரியர், நண்பர் அனைவருமே உண்டு. உங்களுக்கு எது நல்லது என்று சுயநலமே அல்லாமல் செய்யக்கூடிய ஒரே தேவன் நம் ஆண்டவர் இயேசு அல்லவா? இயேசு நமக்கு அறிவு புகட்டி நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்ட தயாராகத்தான் 24 மணி நேரமும் இருக்கிறார். ஆனால் இங்கு பிரச்சனை என்னவென்றால், இயேசுவின் ஆலோசனைகளை காது கொடுத்து கேட்க, கடைபிடிக்க, காத்திருக்க நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதுதான். ஜெபத்தில் அமருகின்றோமா? தனி ஜெபம், குடும்ப ஜெபம் செய்கின்றோமா? ஜெப நேரத்தில் தானே இயேசு நம்மோடு பேச முடியும், ஆலோசனை கூற முடியும். அதற்கு நாம் இடம் கொடுக்கவில்லை என்றால் இயேசுவால் எப்படி நமக்கு வழிகாட்ட முடியும்? நண்பர்களே, உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை கூறுவேன் என்கிறார். இந்த உலகில் எத்தனையோ கோடி மக்கள் இருப்பினும் நம்மை தனது ஜனமாக இயேசு தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நாம் என்ன அவ்வளவு பாக்கியம் பெற்ற பிள்ளைகள் பார்த்தீர்களா? நாம் எவ்வளவு நல்லவர்களா? இல்லையே. நன்மை செய்தவர்களா? கிடையாது. பரிசுத்தவான்களாய் வாழ்கிறோமா? அதுவும் இல்லை. எல்லாமே இயேசுவின் தூய கிருபை. அதுவே இன்று வரை நம்மை காத்து நடத்துகின்றது. I counsel you with my loving eye on you, says Jesus. அவரின் அன்பான கண்கள் அவை நம்மேல் நோக்கமாய் எப்போதும் இருக்கின்றனவாம். கூடவே இருந்து நம்மை வழிநடத்தும் பெரிய தேவன் இயேசு கிறிஸ்து. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. இயேசுவே, நான் எந்த மனிதரை நாடியும் இல்லை, நம்பியும் இல்லை. உமது கரங்களுக்குள் என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன். நீரே ஆலோசனை தந்து என்னை நடத்தும் என்று சமர்ப்பிக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, ஆலோசனையின் கர்த்தாவே, எந்த மனிதர்களும் காட்டுகிற வழியின்படி என் வாழ்க்கை இருக்கக்கூடாது. நீரே எனது பெஸ்ட் கவுன்சிலர், டீச்சர், இன்ஸ்ட்ரக்டராக இருந்து என்னை நடத்தும் இயேசுவே. துணையாய் வாரும் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.